புதுவை விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசு, புதுச்சேரியிலிருந்து. ஒரு கல்யாணமான பொண்ணு. அந்த பொண்ணு என்கிட்ட கவுன்சிலிங்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸ். அவள் என்ன சொல்கிறான்னா, நான் நிறைய படிச்சிருக்கேன், அவருக்கு சமமாக நானும் சம்பளம் வாங்குகிறேன். அப்படிங்கும்போது நான் ஏன் என்ன விட்டு கொடுக்கணும்? எனக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்குது, எனக்குன்னு திறமைகள் இருக்குது. இந்த திறமைகளை நான் எனக்கான ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அப்போது அதை விட்டு கொடுத்து அந்த வீட்டில் போய் நான் வாழணும்னு என்ன அவசியம் இருக்குது? எனக்கு அங்கே போக பிடிக்கலை, எனக்கான மரியாதையை அவங்க கொடுக்கலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தோம்னாக்கா ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் தெரிகிறாரு. அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் அந்த கால பழக்க வழக்கங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதை அவங்க சொல்கிறாங்க, இப்படி செய்யுமா அப்படி செய்யுமானா இவ அதை கேட்க மாட்டேங்கிறா. வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அம்மாவுக்கு ரொம்ப இவளை பிடிக்கும், ரொம்ப நல்லாவும் வச்சுக்கிறாங்க. ஆனால் இவ அவங்க எது செஞ்சாலும் அதை எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை மனசை விட்டு சொல்கிறாரு. அப்போ நீ எங்கம்மா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன். அப்போது உனக்கான அங்கீகாரம் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் நல்லா இருக்குது, நான் எது செஞ்சாலும் பாராட்டுவாங்க, என்னோடய வேலை நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னு. அப்போது நான் கேட்டேன், நீ என்ன வேலை பார்க்குற? உன்னோட வேலையை பார்க்குறியா, இல்லை அங்கே ஆஃபீஸில் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்யலையா? உங்கள் ஆஃபீஸில் என்ன வேலையோ அதுதான் நான் செய்ய முடியும், நான் எப்படி என்னோடய வேலையை போய் நான் அங்கே பார்க்க முடியும்? அதேதாம்மா, அதே தான் குடும்பத்துக்கும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ திறமைகள் வேணாலும் இருக்கலாம். அந்த திறமைகளை எங்கே வெளிக்காட்டணுமோ அந்த இடத்துல நீ காட்டலாம். எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு திறமை தான். அந்த திறமையை நீ வெளிப்படுத்து. கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, 2 பேர் சேர்கிற ஒரு விஷயம் இல்லை, 2 குடும்பங்கள் இணைகிற ஒரு விஷயம். அப்போது நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ராணி மாதிரி வளர்ந்துருக்கலாம், நம்ம அம்மா நம்மளை உட்கார வச்சு எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. சில பேர் இல்லைன்னா கல்லூரிக்கு போகிற வரைக்கும் கூட வாயில் சாப்பாடை வச்சு திணிப்பாங்க. இப்படிலாம் செஞ்சு பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயங்களையும் இவங்க செஞ்சிருவாங்க. அதையே போயிட்டு அந்த மாமியார் வீட்லேயும் அந்த பொண்ணு எதிர்பார்த்ததுனாக்கா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக அது அங்கே குறைவாகத்தானே இருக்கும். எந்த மாமியார் கொண்டு வச்சு சாப்பிடுமான்னு திணிப்பாங்க. நான் 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன், நான் 9 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன், ஏஞ்சோடனே எங்கள் அம்மா பெட் காஃபி கொண்டாந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாப்டர். நம்ம வீடு, நம்மளை பெற்றவங்க நமக்காக சில விஷயங்களை செய்வாங்க. அவங்களுக்கு கூட சில விஷயங்கள் சில நேரங்களில் கோபம் வந்திருக்கும். இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணுதே அப்படின்னு சொல்லி கோபம் வந்திருக்கும், உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்க. அதை கூட நீ கவனிச்சிருக்க மாட்டேன். சொந்த அம்மாவையே கவனிக்கலைன்னா மாமியார் அப்போ எங்கேருந்து நீ கவனிக்க முடியும்? இதை மாதிரி சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து, சில விஷயங்களில் நம்ம எந்த சூழலில் இருக்கிறோமோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை, நமக்கான வாழ்க்கையை நம்ம அந்த இடத்துல நம்ம வாழ முடியும். இது எல்லா பெண்களும் உணர வேண்டிய அவசியமான ஒரு விஷயம். பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் கூட தான். நம்மை நம்பி ஒரு பொண்ணு வரா. ஸோ அந்த பெண்ணுக்கு எத்தனை கனவுகள் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் அவள் யோசித்து வச்சுருப்பா. ஒன்று மட்டுமே நம்பி அந்த குடும்பத்துக்குள்ளே வரா. அப்போ அந்த பெண்ணுக்கான மதிப்பு, அந்த பெண்ணுக்கான அங்கீகாரம் எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 பேரும் மனசு ஒத்து போயிட்டு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து, சில விஷயங்களில் அனுசரித்து, சில விஷயங்களில் நான் தன்னுடைய குரலை உயர்ச்சி எப்படி வேணால், அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது நம்ம குடும்பம், நம்மளோட வீடு. அது என்றைக்காக இருந்தாலும் அது அம்மா வீடு தான், இதுதான் நம்மளோட வீடு. அப்படிங்கும்போது
நம்ம வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இது. அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் தான் சக்ஸஸ்ஃபுல் உமன். நன்றி, வணக்கம்.